டு மை யூடியூப் சேனல். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேல்வேல தான் என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு ஹவுஸ் அகாமடேஷன் அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஹோம் டூர் ப்ளஸ் எப்படி நான் இந்த அகாமடேஷன் சர்ச் பண்ணேன், எனக்கு எப்படி கிடச்சிது, ஹவு குட் இஸ் மை ஓனர், ஸோ ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ் நான் கோயிங் டு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் தங்கியிருக்க வீடு. ஸோ இந்த ஏரியாவோட பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்கா ஹில். இது வந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேல்வே. ஸோ இதான் மெயின் ரோடு. பஸ் ஸ்டாப் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 500 மீட்டர் இருக்கும் இந்த இடத்துல இருக்குது. இந்த சைடு கேல்வே, இந்த ரோடை போனால் ஓகேவா? ஸோ இந்த அகாமடேஷன் நான் எப்படி பார்த்தேன், எப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் பேடில் வந்து நிறைய அகாமடேஷன்ஸ் போடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பேட்லேருந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே நல்ல நல்ல அகாமடேஷன்ஸ் கிடைக்கும். ஓனர் சென்ட்ரிக்காகவும் இருக்கும், இல்லை ஒரு சிலது வந்து ஹாஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், பிஜிஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்டல்ஸ்னால் லைக் அவங்களே குக் பண்ணி தருவாங்க ஒரு சில டைமு, இல்லைன்னா நம்மளே குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர் சென்ட்ரிக் ஹவுஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அவங்க மிஸ்டர் பெர்னார்ட் அவங்க இருக்காங்க. அவங்களோட சேர்த்து ஒரு 3 ரூம் இருக்குது. ஸோ ஒரு ரூமில் நான் இருக்கேன், இன்னொரு ரூமில் ஒரு கேரளா பையன், இன்னொரு ரூமில் வந்து ஒரு அயர்லாண்டு கை. ஸோ இவங்கெல்லாம் இன்னும் வருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலாகவே வந்துட்டேன் அப்படின்றதுனால என்னால் வந்து நான் டெம்பரேச்சர் கண்ட்ரியெல்லாம் புதுசுன்றனால அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் வந்தேன். ஸோ எனக்கு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8th தான் ஸ்டார்டிங், பட் ஐ கேம் பை ஆகஸ்ட் 19th. ஓகேவா? ஸோ இதுதான் பேக் கேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக கார்பெண்டர். ஸோ வுட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேகனு, ட்ரெய்லரு, அப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து அவரோட வேனு, இது அவரோட ஃப்ரெண்டோட வேனு. ஸோ பேக் என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும் நான் காமிக்கிறேன். ஸோ பேக் என்ட்ரன்ஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவர் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அவர் வந்து ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வச்சுருப்பார். மீட்லாம் மேலே வச்சுருப்பாங்க, மீட் எல்லாமே மேலே வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து கீழே வச்சுருப்பாங்க. மீட் மட்டும் இல்லை, ஃப்ரோசன் ஃபுட் எல்லாமே மேலே வச்சுருப்பாங்க. ஃபிஷ்ஷு, ஃபுட்டு, பீன்ஸு, ப்ராக்லி எல்லாமே வந்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் அண்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சும்மா பழைய ப்ராடக்ட்ஸ், டூல்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பாரு மோஸ்ட்லி. இவர் அலோனாக தான் இருக்காங்க. ஸோ டஸ்ட்பின் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏர் ஃப்ரையர், ஒரு கெட்டில், ஒரு ஒரு கேஸ் ஸ்டவ். ஆக்சுவலாக இது வந்து கேஸ் ஸ்டவ்வு. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவன் தனியாக, அதுக்கப்புறம் பாத்திரம் வைக்கிறது கொஞ்சம் இது வாட்டர். ஸோ இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்திங்கன்னா பைப்பில் தான் குடிக்கணும். ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் தான். பட் டேஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும். நம்ம எது வேணுமோ நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே அப்படி தான். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஓவன் இருக்குது, பிரெட் டோஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே அவர் வச்சுருக்காரு. நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டைனிங் அண்ட் ஹீ இஸ் மை ஓனர், பெர்னார்ட் பட்லர். ஸோ இஸ் அ பிஸி கை ஆல்வேஸ், பட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் அவரை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லுவேன் அப்கமிங் டேஸில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு ட்ரையர் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்றனால வாஷிங் மிஷின் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம காய போடலாம். ட்ரையர் வேணும்னா நம்ம எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரை பண்ணுற இடம். ஆக்சுவலாக அது போர்ட்டிகோ, மாடி மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இது எப்போயுமே வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. நான் ஒரு 14 டிகிரி செல்சியஸ் போகும்போதும் பார்த்தேன் நான் ஒரு 4 டேஸில். ஸோ அப்போவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ரூம்ஸுமே கீழே தான் இருக்குங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யாருமே வரலன்றனால நான் மட்டும்தான் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவர் கொஞ்சம் ஹண்டர் ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ரூம் வந்து அயர்லாண்டு பையனோட ரூமு. ஸோ இனிஷியலாகவே அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அயர்லாண்டு பையன் வந்து லைக் கொஞ்சம் தான் ஸ்டஃப்ஸ் வச்சுருப்பார் அப்படின்றனால அவருக்கு ஒரு குட்டி ரூம் இருந்தால் போதும் அப்படின்றனால அவருக்கு வந்து கபோர்டு சும்மா நார்மலாக கபோர்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு குட்டி ரூமு அது அவரே அலோகேட் பண்ணியிருந்தார். ஃபைன் தான். ஸோ இன்னொரு 2 ரூம் இருக்குது, அதில் ஒரு ரூம் நான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். இது அவர் இதெல்லாம் போவார், லைக் ஃபிஷ்ஷிங்கு அப்புறம் ஹண்டிங்லாம் போவார். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ள வச்சுருக்காரு. வாஷ்ரூம் கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ராடாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஷவர் ஏரியா, டாய்லெட் ஏரியா, ஹீட்ரு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வென்டிலேட்ரு. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கும், ஹாலில் இருந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து இன்னொரு பையனோட பெட்ரூம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கேட்டார். நான் வந்து கொஞ்சம் செல்ஃப்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஏன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க, செல்ஃப் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து அவரோட ரூமு, இது வந்து எங்கள் ஓனரோட ரூமு. ஸோ இதுவுமே அவர் ஹண்ட் பண்ண டீர் தான், அதோட ஸ்கின் எடுத்து மோல்டு பண்ணி அதில் மாட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து நார்மல். இங்கே வந்து லைசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு போதும். இது என்னோடய ரூம். ஓகேவா. இங்கேருந்து ஒரு நல்ல வியூ இருக்கும். மார்னிங்லேயே வந்து நல்லா பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே தான் உட்காந்து படிச்சுட்ருக்கேன் இப்போதைக்கு நான். ஸோ இதுதான் என்னோடய ரூமு. ஸோ இவ்வளோதான் மோஸ்ட்லி ஹவுஸ் டூரில். பட் இந்த வீடு நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்துக்கினேன் நான். ஓகே. ஸோ நான் இந்த வீடை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட் பேடு கேல்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்சிட்டியோடையே கொடுந்த ஒரு ஒன் ஆஃப் த அகாமடேஷன் சர்ச் பண்ணுற பிளேஸ். ஸோ எல்லாருமே வந்து ரெண்ட் சம்திங் வெரி ஃபார்வர்ட், ஓகேவா. ஸோ அது அப்புறம் வந்து இன்னும் 2-3 வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பேட் கேல்வே யூஸ் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாமடேஷன்ஸ் வரும், எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவ் பண்ண அகாமடேஷன்ஸ் மட்டும்தான் அதில் போடுவாங்க. பட் ஒன்றே என்னென்னா லைக் சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டில் தான் இருக்கும் எல்லா அகாமடேஷன்ஸுமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 அகாமடேஷன்ஸ் புக் பண்ணுறதுக்கே போயிட்டேன் நான், ஓகேவா. ஸோ ஒரு அகாமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா €650 ப்ளஸ் ஒரு 100 அந்த மாதிரி வந்து இதுக்கு கொடுத்தாங்க, அந்த பில்ஸு அப்புறம் கேஸு ஒய்ஃபை அதுக்கெலாம் வந்து ஒரு €100. ஸோ €750 வந்து வந்துச்சு. க்ளூன்னு ஒரு ஏரியா, பட்டு அது வந்து அவுட்ஸ்கர்ட்டில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் 750-780 வந்து ஆல்மோஸ்ட் கேல்வே சிட்டியில் இருக்கிற ரெண்ட்டோட ஒரு வேல்யூ. ஸோ அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அகாமடேஷன் வந்து ஹெட்ஃபோர்டுன்னு ஒரு ஏரியா, அங்கேயும் நல்லா புக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசினேன், மெயில் போட்டேன், மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்க நம்பர் இருக்கும், இமெயில் இருக்கும். நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் கண்டென்ட் மாதிரி வச்சுக்கணும், லைக் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி, நம்ம எப்போ வரப்போகிறோம், எங்கேருந்து வரப்போகிறோம், என்ன ரீசனுக்காக நம்ம ரூம் பார்க்குறோம், எப்போருந்து எப்போ பார்க்குறோம். ஸோ கான்ட்ராக்ட் பீரியட்ன்றது இங்கே கொஞ்சம் முக்கியம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம பார்த்து நம்ம எடுக்கணும். ஸோ அதெல்லாமே போட்டு தான் மெயில் போடுறது, இல்லை அதே கண்டென்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அகாமடேஷன் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த அகாமடேஷன் வந்து அப்படி தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ மிஸ்டர் பட்லர் வந்து எனக்கு வந்து பெர்னார்ட் பட்லர் ஸோ அவங்க வந்து நான் கால் பண்ணோன்னே பிக் பண்ணி எனக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டேன், லைக் எப்படி ட்ராவல் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அவங்க லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரோஸ்கா ஹில் அப்படின்ற லொக்கேஷனில் இருந்து நம்ம வந்து கேல்வேக்கு எப்படி போகலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சர்ச் பண்ண நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும், மேப்பில் பார்க்கலாம். அப்புறம் வந்து ரோம் டு ரோமியோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து எந்த பஸ்ஸில் எவ்வளோ நேரம் ட்ராவல், எத்தனை மணிக்கு பஸ்ஸு வருது, காலேஜுக்கு ஆப்டாக இருக்குமா, காலேஜ் டைமுக்கு நம்மளால் போக முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் கிடச்சிது. நான் ஒரு 1 வீக் டைம் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவர் அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறம் 1 வீக் டைம் கேட்டிருந்தேன். அந்த டைமில் நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து சரி ஓகே இந்த பிளேஸ் நல்லாயிருக்கு, இதை வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணேன். ஸோ இதோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் ரூமு ப்ளஸ் கிச்சன் அண்டு வாஷ்ரூம் மட்டும் ஷேரிங், ஓகேவா.
ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரே தான். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். அண்டு அயர்லாண்டு பீப்புளோட அயர்லாண்டு ஓனரோட நம்ம இருக்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் ப்ளஸ்ஸு. அது ஏன் ப்ளஸ்ன்றது நான் போக போக வீடியோஸில் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா €500 per month. ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோடய கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 19th August 2025 2026 வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு €500 அட்வான்ஸாக பே பண்ணணும். அது எல்லாமே அக்ரிமெண்ட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் வந்து ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. அக்ரிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க. இவர் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் மொபைல்ஸ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டார். ஸோ பட் மொபைல் கால்லே எல்லாமே அவைலபிளாக இருந்தார். நாங்கள் கேட்கும்போது இது பண்ணார். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, நம்ம டப்ளினில் இறங்கினதுக்கப்புறம் டப்ளின்லேருந்து கேல்வே வந்ததுக்கப்புறம் கேல்வேலேருந்து அவர் இடத்துக்கு கூப்பிட்டு வரதுக்கு அவரே வந்து தான் என்னை பிக்கப் பண்ணார். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஓனர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபீல் அது. ப்ளஸ் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமும் நிறையா ஹெல்ப் பண்ணார் அவர் இண்டிவிஜுவலாகவே. என் ரூமில் டேபிள் இல்லைன்னா டேபிள் போடுறதுக்கு ரெடியாக இருந்தார். அதே மாதிரி வந்து இனிஷியலாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு நானும் அவர் சேர்ந்து தான் குக் பண்ணோம். என்னால் இப்போ குக் பண்ண முடியல அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரோ அவர் என்கிட்ட கொடுப்பாரு. நான் ஏதாவது குக் பண்ணேன்னா அவர்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் ஃபிஷ்ஷிங் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹண்டிங் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போகுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அயர்லாண்டு. ஸோ அதுவும் அவரோட வெஹிக்கிளில் தான் வந்துச்சு. பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன தான் ஐடிபின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட், அது வச்சுருந்தா கூட நம்மளால் இங்கே வந்து இண்டிவிஜுவலாக கார் ஓட்ட முடியாது. பிகாஸ் நம்ம அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து எல்போர்டு போடணும் காரில். பட்டு ஸ்டில் நான் இங்கே எங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்து என்னால் கார் ஓட்ட முடிஞ்சிச்சு. ஸோ சும்மா நான் ஜஸ்ட் ப்ராக்டிக்ஸ் சமயத்துலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் போகுது. ஸோ மெயினாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, லைக் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். நிறைய அக்காமடேஷன்ஸ் இருக்கும். பட்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே தான் வேணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ அந்த பேட்சில் இருக்க எல்லாருமே அதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. கேல்வேன் மட்டும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நல்ல ப்ராப்பர்ட்டிஸும் அமையும். எல்லாருமே அந்த பக்கத்துலன்ற ஒரே ஒரு காரணத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கே நான் வந்து ஆக்சுவலாக 2-3 பசங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பட்டு தேர் நாட் ரெடி டு டேக் இட் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். பட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு 30 minutes தான் ஆச்சு. 20 minutes பஸ்ஸில், 5 minutes வாக். லைக் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் 5 minutes, காலேஜ் மெயின் ரோட்லேருந்து காலேஜ்குள்ளே ஒரு 5 minutes, அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எடுக்கிறத பொறுத்து, நம்மளோட விஷிங்ஸை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.